Hi student, this is Syed Mukhtar, your English trainer from Adda 247 Tamil. Okay. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, ஸோ ஒர்க் எப்படி சார் இருக்கும், ப்ரெஷராக இருக்குமா இல்லை ஃப்ரீயாக இருக்குமா, எனக்கு இப்போ ஜாப் கிடச்சிருச்சுன்னா என் ஜாப் நேச்சர் எப்படி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, இதில் நம்ம டீட்டெயிலாக ஒர்க் லோட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஓகேப்பா. ஸோ ஒன்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் கிளியர் ஆகிடுவீங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் என்னது மேபி நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் ஆகிடுவீங்கன்னா you are appointed as a probationary officer. You undergo a 2-year probationary period இருக்கும். அதில் பார்த்தா உங்களுக்கு பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் மெயினாக கற்றுக் கொடுப்பாங்க, ட்ரைனிங். அதே மாதிரி கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அதுவும் கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி கஸ்டமர் ஹேண்ட்லிங், எப்படி கஸ்டமர்ஸை ஹேண்டில், அதே மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஏன்னா சின்ஸ் யூ ஆர் இன்சார்ஜ் ஆஃபீஸர், இன்சார்ஜ்னால எப்படி ரிஸ்க்லாம் ஹேண்டில் பண்ணணும் சொல்லி கொடுப்பாங்க. கம்பைலன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், கம்பைலன்ஸ் என்னது என்ஷூரிட்டி செக் பண்ணிப்பாங்க. ஸோ ஆஃப்டர் இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் யூ ஆர் கன்ஃபார்ம்ட் ஸ்கேல் 1 ஆஃபீஸராக உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸ்கேல் 1 ஆஃபீஸராக அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இதுதான் அந்த 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சொன்னால் ப்ரொபேஷன் பீரியட் தான், ட்ரைனிங் பீரியடாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு 48 பேசிக் சேலரி 48,000, கைக்கு வருது 90,000 மேலேயே வருது. ஓகே, இன்ஹேன்ஸ் சேலரி அரௌண்ட் 78,000. ஓகே, பட் இப்போ நமக்கு இன்னும் பார்த்தா சேலரி ஏறும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேஜர் அலவன்ஸ் பார்த்தா டிஏ அலவன்ஸ், டேர்னஸ் அலவன்ஸ் ஒவ்வொரு கோட்டையிலைக்கும் ரிவைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதே மாதிரி சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ்னால் ஒன்றும் லைக் வந்து நீங்கள் சிட்டி ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ், ட்ராவல் அலவன்ஸ், பஸ் பெட்ரோல் சார்ஜ், அது மெடிக்கல் அலவன்ஸ், அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ஏதோ யூட்டிலிட்டி ஏதோ வாங்கிட்டீங்கன்னா அதுக்கான மணி, எல்லா மணியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணியே கொடுத்துருவாங்க சேலரியில். அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேங்கிங் பர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா வந்து பேங்க்கே வந்து அக்கோமோடேஷன் கொடுத்துருவாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது ஒரு பெரிய விஷயம். இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இன்சூரன்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி வெஹிக்கல் லோனும் ஃப்ரீ, அதுவும் ஃப்ரீயில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில். அதே மாதிரி ஹோம் லோன், உங்களுக்கு ஹோம் லோன் வந்து கன்செஷன் ரேட்டில் கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். எல்டிசி லீவ் ட்ராவல் கன்செஷனும் கிடைக்கும். ஸோ லீவுக்கு நீங்கள் போகிறீங்க, ட்ராவல் பண்ணணுன்னா நீங்கள் லீவ் எல்டிசி எடுத்துக்கலாம். இல்லை ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிறீங்கன்னா ஸ்டடி லீவ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ ஆனால் இருக்குது. ஓகே, அதே மாதிரி அவர் பிஓ பொறுத்த வரைக்கும் அவரோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா கஸ்டமர் குவாரியை நீங்கள் சோஷியல் ஃபேஸாக நீங்கள் இருப்பீங்க, பேங்க்கோட முதுகெலும்பா சோஷியல் ஃபேஸாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி லோனை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டையர் பிரான்ச்சோட ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக நடக்குதா இல்லை எங்கேயோ ஃபால்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் தான் செக் பண்ணணும். மானிட்டரிங் ரிஸ்க் பண்ணும். அதே மாதிரி கிராஸ் செல்லிங் பேங்கிங் ப்ராடக்ட், புது பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்து அதை நீங்கள் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளர்க்கு உங்கள் கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுற இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி தான் பிஓ ஆக்ட் ஆவாங்க. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரமோஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் ஸ்கேல் 1 ஆவீங்க, அப்புறம் ஸ்கேல் 2 போவீங்க, மிடில் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, கொஞ்சம் வருஷத்தை சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் வருவீங்க, அப்புறம் டாப் எக்ஸிக்யூட்டிவ் கிரேடில் வருவீங்க, அப்புறம் டாப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்லாம் வரப்போ உங்களுக்கு சேலரி 2-3 lakhs மேலேயே போகும். நான் சராசரியாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் உங்களோட ப்ரமோஷன் ஹிரார்கி. ஓகேவா, அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு ப்ரைவேட் ஜாப் பொறுத்த வரைக்கும், ப்ரைவேட் ஜாப்ஸ் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். இப்போலாம் ஏஐ வந்து எல்லாமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஏஐ டூல்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐடி ஜாப்ஸு, நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு, கிளரிக்கல் ஜாப்ஸு எல்லாமே காலியாகி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஃபிக்ஸட் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி ஒன்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கிளியர் ஆகிட்டீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி உங்களுக்கு தூக்க மாட்டாங்க. பெய்ட் லீவ்ஸ் அண்ட் ஹாலிடேஸ், நிறைய பெய்ட் லீவ்ஸ் கிடைக்கும். லெஸ் ப்ரெஷர் ஆஃப்டர் கொஞ்சம் வருஷத்துல ப்ரெஷர் வரும். இனிஷியலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆல்தோ இனிஷியல் போஸ்டிங் இன்வால்வ் ஒர்க் லோட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இம்ப்ரூவ் உங்களுக்கு இனிஷியலாக 1-2 years கஷ்டமாக தெரியும். இந்த ஜாப் மட்டும் இல்லைப்பா, நீங்கள் எந்த ஜாப் போனாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 1-2 years உங்களுக்கு பழகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுப்பீங்க. ஓகேப்பா. ஸோ நம்ம ஐபிபிஎஸ் பிஓ சொல்கிறது ஏன் லாங் டேர்ம் கரியர் சாய்ஸ் ஆகுனா ஹை சேலரி க்ரோத் இருக்குது, ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, ரெஸ்பெக்ட் இன் சொசைட்டி,
அதே மாதிரி பார்த்தா நமக்கு தெரியும் பேன் இண்டியா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி லைஃப் பொறுத்தவரை நீங்கள் கிளியரான உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக போகும், உங்கள் சோஷியல் ஸ்டெபிலிட்டியும் பயங்கரமாக போகும். அதே மாதிரி நான் சொன்னல காம்பன்சேஷன் ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இருக்குது, ஸ்டெபிலிட்டி இருக்குது, இத்தனை பர்க்ஸ், லோன் கன்செஷன், மெடிக்கல் பென்ஷன், டிரான்ஸ்போர்ட், ஃபெஸ்டிவல் அட்வான்சஸ், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கேரியர் ப்ரொக்ரெஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க போகலாம், பிஓ மேனேஜர் ஆவீங்க, ஸ்கேல் டு சீஃப் மேனேஜர் ஆவீங்க. அதே மாதிரி எக்ஸாம் இன்ஹவுஸ் ட்ரைனிங் நிறையாவே கொடுப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் பீக் பீரியட் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும், மற்ற டைம் ப்ரெஷர்ஸ் இருக்காது. ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப ஹை ஜாப் செக்யூரிட்டி. லைஃப் ஸ்டைல் பொறுத்தவரைக்கும் ஸ்டெடி இன்கம் வரும், ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக தான் வரும், ரெஸ்பெக்ட் பயங்கரமாக இருக்கும், ஃபேமிலிக்கு நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேப்பா. அதே மாதிரி ஃபிக்ஸட் ஆஃபீஸ் சொன்ன மாதிரி இது வந்து ஃபிக்ஸட் ஆஃபீஸ் ஹவர்ஸ், மேண்டட்டரி ஆஃபீஸ் டியூட்டிஸ் பண்ணுற மாதிரி, டெசிஷன் மேக்கிங் பவர் உங்கள் கையில் தான் இருக்கும். ரோல் மிக்ஸாக இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுவோம், லோன்ஸ் கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும், பிரான்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, கிராஸ் சேவிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ஒவ்வொரு வருஷமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம், கொஞ்சம் வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் உங்களோட பேசிக் ஜாப் ப்ரொஃபைல். ஸோ இது ஜஸ்ட் இமேஜஸ், ஒரு பிஓ எப்படி இருக்காங்க, ஆஃபீஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, சார் நீங்கள் வந்து இல்லை சேலரியை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு கிராஸ் சேலரி பாருங்கள் 90,732. இது வந்து ஐபிபிஎஸ் பிஓவில் ஒருத்தர் போனதோட சேலரி பே ஸ்லிப் 90,732, கிட்டத்தட்ட நியர் டு 1 lakh வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஜாப் நம்மளுக்காகவே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நம்மளோட இந்த ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ADA 247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ADA 247 சர்ச் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி சர்ச் எக்ஸாம் கொடுங்க. சர்ச் எக்ஸாம் கொடுத்தா உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாம்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் லெஃப்ட் சைட் டாட்டில் போனால் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இல்லை மை ஆர்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி குவிஸ், ஜாப் அலர்ட்ஸு, பவர் கேப்சியூல்ஸ், நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இத்தனையும் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேங்கிங்குள்ளே என்ட்ரு ஆனால் எனக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் மார்க் டெஸ்ட் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்ஸு, ரீசனிங், குவிஸஸ்லேயே இவ்வளோ உள்ளே கொடுத்துருக்காங்க, இத்தனை கண்டென்ட் உள்ளே இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா ADA 247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ADA 247 பார்த்தா இதுக்காகவே ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ADA 247 தமிழ் சர்ச் பண்ணுங்கள், இது தமிழ்நாடு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போங்க. இதில் நமக்கு ஏகப்பட்ட லைவ் கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது. இதில் நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ண பேட்ச் வந்து செல்வம் பேட்ச். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது யாருக்குன்னா, இது 20th தான் ஸ்டார்ட். இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜூன் 20 தான் we are going to start the batch. சரிங்களா? நம்மளுக்கு எத்தனை சீட்ஸ்? அரௌண்ட் 500 சீட்ஸ் இருக்குது. ரேட் வந்து 2,399. இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தா 3,700 வருது. கோர்ஸோட ரேட் 3,700 வருது. இது பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்து ரிமூவ் கொடுங்க. இதில் கூப்பன் கோட், என்னோட கூப்பன் கோட் YT84ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் 3,749 rupees கோர்ஸ் உங்களுக்கு 2,900லே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் இன்னும் 10 டேஸ்க்கு தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இன்றைக்கி இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ், இன்ட்ராக்டிவ் கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோஸ், லிமிட்டட் பேட்ச். ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே நம்பர் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை இதுக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணால் நம்ம எக்ஸாம் கவுன்சிலர்ஸ் வருவாங்க. ஓகே? ஸோ இங்கிலீஷ் பொறுத்தவரை நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் இங்கிலீஷ். கிராமர் டாபிக்ஸ் எல்லாமே we will cover. ஓகேவா? இதை ஸ்டடி பிளான் போனால் ஸ்டடி பிளான் போய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஐ வில் கவர் எவ்ரி திங்.
எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவேன். எல்லா டாபிக்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் ஈவன் இங்கே பாருங்கள், புது டாபிக் லைக் வேர்ட் ஸ்வாப்பிங், ஸ்பெல்லிங் எரர்ஸ், லைக் காலம் மேட்சர், இந்த மாதிரி புது புது டாப்பிக்கை எப்படி சால்வ் பண்ணுற அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் செல்வம் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதோ டவுட்ஸ்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம்ப்பா. ஓகேப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ADA 247. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ADA 247 தமிழ் பேங்க் SSC ரயில்வேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.